தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் மீதான நடவடிக்கைகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். கிருஷ்ணகிரி, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் நிகழ்ந்த பாலியல் குற்றங்களுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன. இத்தகைய சூழ்நிலையில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆலோசனை செய்தார். தலைமைச் செயலகத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் டிஜிபி சங்கர் ஜிவால், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவு ஏடிஜிபி ஜெயராம் மற்றும் பல்வேறு துறைகளின் அரசு செயலாளர்கள் பங்கேற்றனர். பாலியல் புகார்களின் மீது காவல்துறை தாமதமின்றி துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும், துறை ரீதியாக உடனடி விசாரணை நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் அளிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அமைச்சராக அவர் தொடர வேண்டுமா என்பதை கேட்டு தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்துள்ளது. செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்யக்கோரி வித்யாகுமார் என்பவர் தாக்கல் செய்த மனு நீதிபதி அபய் ஓஹா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கின் குற்றச்சாட்டு தீவிரமாக இருப்பதாக தெரிவித்த நீதிபதிகள் அமைச்சராக அவர் தொடர வேண்டுமா என செந்தில் பாலாஜி தரப்புக்கு கேள்வி எழுப்பினர். வழக்கில் அரசு ஊழியர்கள் 212 பேர் சாட்சியங்களாக உள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் அமைச்சராக அவர் இருப்பதால் சாட்சிகள் அஞ்சுவார்கள் என்று தெரிவித்தனர். கடந்த முறையே இதுகுறித்து அதிருப்தி தெரிவித்திருந்ததை நினைவு கூர்ந்த நீதிபதிகள் செந்தில் பாலாஜியிடம் உரிய விளக்கத்தை கேட்டு தெரிவிக்கும்படி அவரது தரப்புக்கு உத்தரவிட்டு விசாரணையை மார்ச் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். திருப்பரங்குன்றம் மலை குறித்த பிரச்சினைக்காக சென்னையில் யாத்திரை நடத்துவது ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி சென்னை ஏகாம்பரேஸ்வரர் கோயிலிலிருந்து கந்தக்கோட்டம் வரை வேல் யாத்திரை நடத்த அனுமதி அளிக்க உத்தரவிடுமாறு பாரத இந்து முன்னணி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான தமிழக தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா, யாத்திரைக்காக கேட்கும் வழித்தடம் நெருக்கடியான போக்குவரத்து நெரிசல் நிறைந்த சாலை என்று சுட்டிக்காட்டினார். யாத்திரைக்கு அனுமதி அளித்தால் தேவையற்ற விரும்பத்தகாத பிரச்சினைகளை உருவாக்கும் என்று தனது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார். அப்போது திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினைக்காக சென்னையில் யாத்திரை நடத்துவது ஏன் என்று நீதிபதி இளந்திரையன் கேள்வி எழுப்பினார். தேவையின்றி பிரச்சனையை உருவாக்க வேண்டாம் என அறிவுறுத்திய நீதிபதி யாத்திரைக்கு வேறு இடத்தை தேர்வு செய்து தெரிவிக்குமாறு கூறி மனு மீதான உத்தரவை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்தார். சாம்சங் தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண நடந்த பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாததால் தொழிலாளர்களின் உள்ளிருப்பு போராட்டம் தொடர்கிறது. தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 3 பேரை மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதற்கு சாம்சங் நிர்வாகம் மறுப்பு தெரிவித்ததை அடுத்து உடன்பாடு ஏற்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முடிவு எட்டப்படாததால் சுங்குவார்சத்திரம் பகுதியில் உள்ள சாம்சங் தொழிற்சாலையில் சிஐடியு தொழிலாளர்கள் 9வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக மாவட்டத்தில் உள்ள 58 தொழிற்சாலைகளில் சிஐடியு தொழிலாளர்களுக்கும் உணவு புறக்கணிப்பு போராட்டத்தில் அவர்களும் ஈடுபட்டனர். நடிகர் ராம் சரணுக்கு மீண்டும் பெண் குழந்தை பிறந்துவிடுமோ என பயமாக இருக்கிறது என்று அவரது தந்தையும் முன்னணி நடிகருமான சிரஞ்சீவி கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ఇంట్లో ఉన్నప్పుడల్లా నాకు మా గ్రాండ్ డాటర్స్ ఉన్నట్టు ఉండదు. ఒక లేడీస్ హాస్టల్ వార్డెన్ లాగా ఉంటుంది. నాకు లేడీస్ హాస్టల్ వార్డెన్ లాగా చుట్టూ ఆడపిల్లలే, ఒక్క మగ డైరెక్ట్ చరణ్ ఈసారి కానీ సరే ఇంకొక అబ్బాయిని కనరా, మన లెగసీ కంటిన్యూ అవ్వాలరా అని కోరిక. பிரம்மா ஆனந்தா படத்தின் ப்ரோமோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய சிரஞ்சீவி, தங்கள் வீட்டில் இருக்கும்போது தன் பேர குழந்தைகளோடு இருப்பது போல் தோன்றுவதில்லை என்றும் தான் ஒரு மகளிர் விடுதி வார்டன் போல உணர்வதாகவும் தெரிவித்தார். சுற்றி பெண்கள் மட்டுமே இருப்பதாகவும் இந்த முறை ராம் சரண் ஆண் குழந்தையை பெற்றால்தான் தங்கள் குடும்ப மரபு தொடரும் என்று விரும்புவதாகவும் பேசினார். மீண்டும் அவருக்கு பெண் குழந்தை பிறந்துவிடுமோ என்று அஞ்சுவதாகவும் குறிப்பிட்டார். சிரஞ்சீவியின் இந்த கருத்து சமூக வலைதளங்களில் எதிர்ப்பை கிளப்பியுள்ளது. ஆந்திராவில் பெண்கள் வீட்டிலிருந்து பணியாற்றும் திட்டத்தை செயல்படுத்த இருப்பதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்திருக்கிறார். ஆந்திராவில் தகவல் தொழில்நுட்ப கொள்கை 4 வெளியிடப்பட்டது. இதுகுறித்து பதிவிட்ட முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு,
சர்வதேச பெண்கள் அறிவியல் தின வாழ்த்தை கூறியதோடு பெண்களுக்கு வளர்ச்சி மற்றும் வாய்ப்புகள் வழங்க உறுதியளிப்பதாக தெரிவித்துள்ளார். அவர்கள் வீடுகளிலிருந்து பணியாற்ற திட்டங்களை செயல்படுத்த ஐடி கொள்கை 4 திட்டங்கள் இருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் சந்திரபாபு அதிக ஐடி அலுவலகங்களை உருவாக்க சலுகைகள் வழங்க உள்ளதாகவும் பதிவிட்டுள்ளார். ராகிங் செய்வது தவறு, மீறினால் கடும் நடவடிக்கை பாயும் என எச்சரித்தும் அதனை அலட்சியப்படுத்தும் வகையில் அக்கொடுமை தொடர்ந்தபடிதான் இருக்கிறது. தற்போது கேரள மாநிலத்தில் நடந்துள்ள சம்பவம் மனதை பதற வைக்கும் வகையில் உள்ளது. கோட்டயத்தில் உள்ள அரசு நர்சிங் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களின் ஆடைகளை களையச் சொல்லி சீனியர் மாணவர்கள் செய்த அட்டூழியம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. மது அருந்த வாரந்தோறும் ஜூனியர் மாணவர்களிடம் பணம் கேட்டு தொல்லை கொடுத்த சீனியர் மாணவர்கள் ஒரு கட்டத்தில் உடற்பயிற்சிக்கு பயன்படுத்தப்படும் கருவிகளை பிறப்புறுப்பில் கட்டி வைத்து கொடூரம் இழைத்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களில் 3 மாணவர்கள் காவல் நிலையத்தில் அளித்த புகாரை தொடர்ந்து சீனியர் மாணவர்கள் 5 பேர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். கல்லூரியிலிருந்தும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக விளையாட்டுச் செய்திகளை பார்க்கலாம். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியை வென்ற இந்தியா அந்த அணியை ஒயிட் வாஷ் செய்துள்ளது. இரு அணிகளுக்கும் இடையேயான 3வது ஒருநாள் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்தது. சுப்மன் கில் சதமடித்த நிலையில் விராட் கோலி அரை சதமடித்தார். ஸ்ரேயாஸ் ஐயர் 78 ரன்களும் KL ராகுல் 40 ரன்களும் எடுத்தனர். இதன் மூலம் இந்தியா 356 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி 214 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 142 ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற இந்திய அணி தொடரையும் 3-0 என்ற கணக்கில் முழுமையாக கைப்பற்றி இங்கிலாந்தை ஒயிட் வாஷ் செய்தது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருநாள் தொடரில் இங்கிலாந்தை ஒயிட் வாஷ் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆட்ட நாயகன் மற்றும் தொடர் நாயகன் விருதை சுப்மன் கில் வென்றார். சீனாவில் நடைபெறும் ஆசிய இருபாலர் குழு சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் போட்டித் தொடரை இந்திய அணி வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. குயிங்டான் நகரில் நடைபெறும் தொடரில் டி பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி மகாவ் அணியை எதிர்த்து விளையாடியது. இதில் சதீஷ்குமார், கருணாகரன், ஆத்யா வரியத், லக்ஷயா சென், மால்விகா பன்சத், சிரக் ஷெட்டி, அர்ஜுன், த்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி 5-0 என்ற கணக்கில் வெற்றியை வசப்படுத்தியது. நாளை நடைபெறும் முக்கியத்துவம் மிகுந்த ஆட்டத்தில் இந்திய அணி தென்கொரிய அணியை எதிர்த்து விளையாடுகிறது. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் கேரள அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. ஜம்மு காஷ்மீர் அணிக்கு எதிரான அரையிறுதியில் முதல் இன்னிங்ஸில் ஒரே ஒரு ரன் முன்னிலை பெற்றதன் அடிப்படையில் கேரள அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. முதல் இன்னிங்ஸில் ஜம்மு காஷ்மீர் அணி 280 ரன்களும் கேரள அணி 281 ரன்களும் எடுத்தன. இரண்டாவது இன்னிங்ஸில் ஜம்மு காஷ்மீர் அணி 399 ரன்கள் எடுத்தது. கேரள அணி 6 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் 299 ரன்கள் எடுத்திருந்த போது ஆட்டம் முடிவுக்கு வந்தது. இதன் மூலம் கேரள அணி ரஞ்சி கோப்பையில் 2வது முறையாக அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. சினிமா செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திரைப்பட இயக்குநர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அடுத்ததாக இளம் நடிகர்களை வைத்து புதிய படத்தை இயக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்தை அவரை தயாரிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. நடிகர் தனுஷை வைத்து இவர் 3 திரைப்படத்தை இயக்கியிருந்தார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைந்தது. அதற்கடுத்து இவர் இயக்கிய வைராஜாவை படம் கலவையான விமர்சனத்தையே பெற்றது. கடைசியாக ஐஸ்வர்யா இயக்கத்தில் லால் சலம் படம் வெளியானது. இந்த படம் இன்னும் எந்த ஒரு OTT-யிலும் வெளியாகாதது குறிப்பிடத்தக்கது. யுக்ரைன் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். புட்டினுடன் தொலைபேசியில் உரையாடியதாக தெரிவித்துள்ள டிரம்ப், யுக்ரைன் போர், மத்திய கிழக்கு நாடுகள் பிரச்சினை, எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, சர்வதேச அளவிலான டாலரின் மதிப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசித்ததாக சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். யுக்ரைன் போரால் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழப்பதை தடுக்க இருவரும் ஒப்புக்கொண்டதாகவும் இது தொடர்பாக ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையை தொடங்க புட்டினை வலியுறுத்தியதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவரும் பணியை அமெரிக்கா, ரஷ்யாவின் அதிகாரிகள் குழு மேற்கொள்ளும் என்றும் அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டார்.
டிரம்புடன் மேற்கொண்ட தொலைபேசி உரையாடலை உறுதி செய்துள்ள ரஷ்ய அதிபர் மாளிகை, இருவரும் யுக்ரைன் போர் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக 1.5 மணி நேரம் ஆலோசித்ததாக கூறியுள்ளது. டிரம்பை ரஷ்யா வருமாறு புட்டின் அழைப்பு விடுத்ததாகவும் நேரடி சந்திப்பிற்கு இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாகவும் கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டிரம்புடனான தொலைபேசி அழைப்பில் அமைதி மற்றும் பொருளாதார ஒப்பந்தம் குறித்து ஆலோசித்ததாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இந்த பேச்சுவார்த்தை குறித்து பேசிய ஜெலன்ஸ்கி, யுக்ரைனில் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்துவது, பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டுவது உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசித்ததாக தெரிவித்தார். அதே நேரம் யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக புட்டினுடன் மேற்கொண்ட உரையாடல் குறித்தும் ட்ரம்ப் தெரிவித்ததாக ஜெலன்ஸ்கி கூறினார். யுக்ரைன் விவகாரத்தில் ட்ரம்ப் மேற்கொள்ளும் உண்மையான முயற்சிகளை பாராட்டுவதாக கூறிய விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, அமெரிக்கா கருவூல செயலாளர் ஸ்காட்டுடன் கலந்துரையாடல் திருப்தி தருவதாக அமைந்ததாக குறிப்பிட்டார். கனடாவின் இரும்பு மற்றும் அலுமினிய பொருட்கள் மீதான வரி விதிப்பால் அமெரிக்கா வேலை இழப்பை சந்திக்க நேரிடும் என ஜஸ்டின் ட்ரூடோ எச்சரித்துள்ளார். வரி விதிப்பு விவகாரங்கள் தொடர்பாக பேசிய ட்ரூடோ, கனடா பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக வரிகளை விதித்தால் அதே அளவிற்கான வரி விதிப்பை அமெரிக்க பொருட்கள் மீதும் விதிக்கப்படும் என தெரிவித்தார். ட்ரம்ப் தனது முதலாவது ஆட்சிக் காலத்தில் கனடா பொருட்கள் மீது அதிக வரி விதித்ததால் அமெரிக்காவில் சுமார் 75,000 பேர் வேலையை இழந்ததை சுட்டிக்காட்டிய ட்ரூடோ, ட்ரம்பின் தற்போதைய முடிவும் அமெரிக்காவின் வளர்ச்சி மற்றும் வளத்தை இழக்க நேரிடும் என எச்சரித்தார். ஆண்டுக்கு சுமார் 3.2 மில்லியன் டன் அலுமினியத்தை கனடாவிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்வதாக கூறப்படும் நிலையில், கடந்த வாரம் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இரும்பு, அலுமினிய பொருட்களுக்கு 25% வரியை ட்ரம்ப் உயர்த்தியிருந்தார். அமெரிக்காவின் உளவுத்துறை அமைப்பின் தலைவராக துளசி கபாட் பதவியேற்றுக் கொண்டார். வெள்ளை மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் அதிபர் ட்ரம்ப் முன்னிலையில் துளசி கபாட் பதவியேற்றார். முன்னதாக செனட் சபையில் நடந்த வாக்கெடுப்பில் துளசி கபாட்டிற்கு 48 உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். அமெரிக்காவில் முக்கிய பதவியாக கருதப்படும் உளவுத்துறை அமைப்பின் தலைவர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் என்ற பெருமையை துளசி கபாட் பெற்றுள்ளார். அமெரிக்காவின் 18 உளவுத்துறை அமைப்புகளின் தலைமையை ஏற்கவிருக்கும் துளசி கபாட் அவற்றின் நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 43 வயதான துளசி ஹவாய் மாகாணத்திலிருந்து ஜனநாயக கட்சி சார்பில் 4 முறை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டவர். ராணுவத்தில் பணியாற்றி வந்த அவர் 2020ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளராகவும் களமிறக்கப்பட்டார். நடப்பு அதிபர் தேர்தலில் ட்ரம்பை ஆதரித்து தீவிர பரப்புரையை துளசி கபாட் மேற்கொண்டார். காசா பாலஸ்தீனர்களுக்கே சொந்தம், காசா மக்கள் வெளியேற்றப்படுவதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சீனா கருத்து தெரிவித்துள்ளது. சமீபத்தில் காசாவை அமெரிக்கா கையகப்படுத்தி மீட்டுருவாக்கம் செய்யும், அங்கிருக்கும் 20 லட்சம் பாலஸ்தீனர்கள் வேறு இடங்களுக்கு புலம்பெயர வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இதற்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அதேபோல அரபு லீக் பொதுச் செயலாளர் அஹ்மத் அபுல் கெய்ட்டும் ட்ரம்பின் திட்டம் மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியை குலைத்து தேவையற்ற பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் வெளியாகி அமெரிக்க AI நிறுவனங்களையே ஆட்டம் காண செய்திருக்கும் சீன சாட்பாட் டீப்சீக் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் உள்ளன. சீன அரசின் தணிக்கைக்கு உட்பட்டு செயல்படுவதால் சீன அரசுக்கு எதிரான தகவல்களை டீப்சீக் வழங்குவதில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. உய்கூர் முஸ்லிம்கள் மீதான சீனாவின் இன அழித்தொழிப்பு குறித்த கேள்விக்கு டீப்சீக் மழுப்பலான பதிலையே வழங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சீன அரசு டீப்சீக் மூலம் உய்கூர் மக்கள் மீதான தனது அழித்தொழிப்பை மறைக்க முயல்கிறது என்று சீனாவின் இன அழித்தொழிப்பிலிருந்து தப்பிச் சென்ற ரஹிமா மஹ்மூத் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அலுவலகத்தில் எலான் மஸ்க் மகன் சேட்டைகளில் ஈடுபட்டது கவனத்தை ஈர்த்துள்ளது. டொனால்டு டிரம்பை அவரது அதிகாரப்பூர்வ அலுவலகத்தில் எலான் மஸ்க் தனது மகனுடன் சென்று சந்தித்தார். அப்போது அவரது மகனும் உடனிருந்தார். இது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. சிலர் இது தொடர்பான புகைப்படத்தையும் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜான் எஃப் கென்னடி அவரது மகனுடன் அதிபர் அலுவலகத்தில் இருந்ததையும் ஒப்பிட்டு கருத்து தெரிவித்து வருகின்றனர்.
our actions, we post our actions to the Doge handle on X and to the Doge website. So all of our actions are maximally transparent. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்கான டேட்டா சென்டரை உருவாக்க சவுதி அரேபியா $5 பில்லியன் முதலீடு செய்ய உள்ளது. இது தொடர்பான ஒப்பந்தம் AI நிறுவனம் டேட்டா வோல்ட் மற்றும் சவுதி அரசின் நியாம் இடையே கையெழுத்தாகியுள்ளது. இந்த தரவு மையம் நியாம் திட்டத்தின் கீழ் ஆக்ஸகான் இடத்தில் அமைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2028 இந்த மையம் செயல்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சியின் போது அமைக்கப்பட்ட பயங்கரவாதிகள் தடுப்பு மையத்தை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. டாக்கா நகரில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா உருவாக்கிய ரகசிய தடுப்பு மையத்தை இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் நேரில் பார்வையிட்டார். அங்கிருந்த பொருட்கள், யார் யார் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிந்தார். அப்போது இதுபோன்ற மனித உரிமை செயல்கள் வங்கதேச மண்ணில் இனி நடக்கக்கூடாது என யூனுஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். 15 ஆண்டுகளாக வங்கதேசத்தை ஆண்டு வந்த ஷேக் ஹசீனா சுமார் 1700 பேரை தடுப்பு மையத்தில் வைத்து கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. அண்மையில் ஏற்பட்ட புரட்சி காரணமாக ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியிலிருந்து விலகி நாட்டை விட்டு தப்பிச் சென்றார். அதன் பிறகு தடுப்பு மையத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டு குடும்பத்தினருடன் சேர்த்து வைக்கப்பட்டனர். பிரிட்டனில் உள்ள விளையாட்டு பூங்காவில் இருந்து 2ஆம் உலகப் போரின் போது பயன்படுத்தப்பட்ட ஏராளமான வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டன. தெற்கு பிரிட்டனில் உள்ள ஊலர் நகரில் உள்ள விளையாட்டு பூங்காவில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான வெடிகுண்டுகள் 2ஆம் உலகப் போரின் போது மறைத்து வைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கைப்பற்றப்பட்ட வெடிகுண்டுகள் அனைத்தும் பயன்படுத்தப்படாதவை என கூறிய அதிகாரிகள் இவை அனைத்தும் செயலிழக்க வைக்கப்பட்டதாக குறிப்பிட்டனர். தற்போது வரை 160 வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தொடர்ந்து பூங்காவில் வெடிகுண்டுகளை கண்டறியும் பணி நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை யாழ்ப்பாணத்தில் உள்ள புத்த விகாரையை அகற்ற கோரும் தமிழ் நில உரிமையாளர்களின் போராட்டம் 2வது நாளாக தொடர்ந்தது. யாழ்ப்பாணத்தின் தைட்டி பகுதியில் தங்கள் நிலங்களை அபகரித்து இலங்கை ராணுவத்தால் ராஜமகா விகாரை கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இந்த விகாரையை அகற்றுமாறும், விகாரை அமைந்துள்ள இடத்தையும் அதனை சுற்றியுள்ள இடங்களையும் மீண்டும் தங்களிடமே ஒப்படைக்குமாறும் நிலங்களின் உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தலுக்கு முன்பு அறிவிக்கப்படும் இலவசங்கள் குறித்து உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. நகர்ப்புறங்களில் உள்ள வீடற்ற நபர்களுக்கான தங்கும் உரிமை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது. வழக்கு விசாரணைக்கு வந்தபோதும் இலவசங்களால் மக்கள் வேலை செய்ய தயாராக இல்லை என நீதிபதிகள் தெரிவித்தனர். இலவசமாக ரேஷன் பொருட்கள் கிடைப்பதாகவும் எந்த வேலையும் செய்யாமல் அவர்களுக்கு பணம் கிடைப்பதாகவும் குறிப்பிட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையின் போது மத்திய அரசு வழக்கறிஞர் நகர்ப்புற வறுமை ஒழிப்பு திட்டத்தை இறுதி செய்யும் பணியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். அத்திட்டத்தின் மூலம் நகர்ப்புறத்தில் வீடற்றவர்களுக்கு தங்குமிடம் வழங்குவது உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றார். அப்போது நீதிபதிகள் அத்திட்டம் எவ்வளவு காலத்திற்கு பொருந்தும் என்பதை மத்திய அரசிடம் கேட்டறியுமாறு கூறி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். $2025, 2026 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் திரைப்படத்துறையை முற்றிலும் புறக்கணித்திருப்பதன் மூலம் திரைத்துறையை அளிக்க மத்திய அரசு முயல்வதாக சமாஜ்வாதி கட்சியின் MP ஜெயா பச்சன் கூறியுள்ளார். பல்வேறு பாலிவுட் திரைப்படங்களில் நடித்துள்ள ஜெயா நடிகர் அமிதாப் பச்சனின் மனைவி ஆவார். மாநிலங்களவையில் பட்ஜெட் தொடர்பான விவாதத்தில் பங்கேற்ற ஜெயா பச்சன் திரையுலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான தினக்கூலி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருப்பதாக கூறினார். மேலும் GST வரி விதிப்பு முறை உள்ளிட்ட காரணங்களால் பல திரையரங்குகள் மூடப்பட்டு விட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். முந்தைய அரசுகளைப் போலவே இந்த அரசும் சினிமா துறையை புறக்கணித்திருப்பதாக கூறிய ஜெயா பச்சன் திரைத்துறை மீது கொஞ்சம் கருணை காட்டுங்கள் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கோரிக்கை விடுத்தார். மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டுள்ளது. தமிழின் மாசி மற்றும் மலையாளத்தின் கும்பம் மாதத்திற்காக நடை திறக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். வரும் 17ஆம் தேதி வரை சபரிமலை கோயில் நடை திறந்திருக்கும். சபரிமலை இணையதளத்தில் பக்தர்கள் தரிசனத்திற்காக முன்பதிவு செய்யலாம் என திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு கூறியுள்ளது.
மண்டல மகர பூஜைக்கு பிறகு ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ராகிங் செய்வது தவறு, மீறினால் கடும் நடவடிக்கை பாயும் என எச்சரித்தும் அதனை அலட்சியப்படுத்தும் வகையில் அக்கொடுமை தொடர்ந்தபடிதான் இருக்கிறது. தற்போது கேரள மாநிலத்தில் நடந்துள்ள சம்பவம் மனதை பதற வைக்கும் வகையில் உள்ளது. கோட்டயத்தில் உள்ள அரசு நர்சிங் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களின் ஆடைகளை களையச் சொல்லி சீனியர் மாணவர்கள் செய்த அட்டூழியம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. மது அருந்த வாரந்தோறும் ஜூனியர் மாணவர்களிடம் பணம் கேட்டு தொல்லை கொடுத்த சீனியர் மாணவர்கள் ஒரு கட்டத்தில் உடற்பயிற்சிக்கு பயன்படுத்தப்படும் கருவிகளை பிறப்புறுப்பில் கட்டி வைத்து கொடூரம் இழைத்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களில் 3 மாணவர்கள் காவல் நிலையத்தில் அளித்த புகாரை தொடர்ந்து சீனியர் மாணவர்கள் 5 பேர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். கல்லூரியிலிருந்தும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். டெல்லியில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் RSS இயக்கத்தின் புதிய அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது. ஜாண்டிவாலா பகுதியில் சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் 13 மாடிகளுடன் கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. 1300 பேர் அமரக்கூடிய வகையில் கலைநயமிக்க அரங்கம், நூலகம், 300 அறைகள், சிறிய மருத்துவமனை, அனுமன் கோயில் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. நாடு முழுவதிலும் உள்ள 75,000 இந்து ஆதரவாளர்களின் பங்களிப்புடன் கட்டப்பட்டுள்ள RSS அமைப்பின் புதிய அலுவலகத்திற்கு கேசவ் குஞ்ச் என பெயரிடப்பட்டுள்ளது. RSS அமைப்பின் புதிய அலுவலகம் வரும் 19ஆம் தேதி பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் புதையல் ஆசையால் காலணி தைக்கும் தொழிலாளி ஒருவர் நரபலி கொடுக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. பரசுராம்புராவைச் சேர்ந்த காலணி தைக்கும் தொழிலாளியான பிரபாகர் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் ஆந்திராவைச் சேர்ந்த ஆனந்த் ரெட்டி என்பவரை கைது செய்தனர். மாரம்மா தேவிக்கு நரபலி கொடுத்தால் புதையல் கிடைக்கும் என்று ராமகிருஷ்ணா என்ற ஜோதிடர் கூறியதால் புதையலுக்காக பிரபாகரை கொலை செய்ததாக ஆனந்த் ரெட்டி ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து ஜோதிடர் ராமகிருஷ்ணாவை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கர்நாடகாவில் வனப்பாதையில் நின்றிருந்த காட்டு யானையை அத்துமீறி சீண்டிய நபருக்கு அம்மாநில வனத்துறை 25,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. பந்திப்பூர் புலிகள் காப்பக வனப்பகுதியிலிருந்து உணவு, தண்ணீர் தேடி வெளியேறிய யானை ஒன்று வனப்பாதையில் நின்றிருந்தது. அந்த யானையை சுற்றுலா பயணி ஒருவர் கூச்சலிட்டு சீண்டிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியானது. கர்நாடகாவின் குண்டல்பேட்டையைச் சேர்ந்த சாகுல் ஹமீத் என்ற அந்த நபரை தேடி பிடித்த வனத்துறையினர் அவருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இனிமேல் இதுபோன்று நடந்து கொள்ள மாட்டேன் என மன்னிப்பு கோரும் வீடியோவை சாகுல் ஹமீத் வெளியிட்டிருக்கிறார். நம்ம ஒன்றே இருந்திருந்தா இன்னொரு வரைக்கும் துரத்திருக்குவேன். ನಿನ್ನೆ ಬಂಡೀಪುರ ರಾಷ್ಟ್ರೀಯ ಉದ್ಯಾನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಊಟಿ ಹೋಗುತ್ತಿರುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆನೆ ಮುಂದೆ ಫೋಟೋ ಮತ್ತು ವಿಡಿಯೋವನ್ನು ನಾನು ಕ್ಲಿಕ್ಕಿಸಿದ್ದು ಅದರ ದಂಡವಾಗಿ 25,000 ರೂಗಳನ್ನು ಕಟ್ಟಿರುತ್ತೇನೆ. ಈ ರಾಷ್ಟ್ರೀಯ ಉದ್ಯಾನ ಬಂಡೀಪುರ ರಾಷ್ಟ್ರೀಯ ಉದ್ಯಾನದ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಹಾಗೂ ವಾಹನ ನಿಲ್ಲಿಸುವುದು, ಪಾರ್ಕಿಂಗು ಮತ್ತು ವಿಡಿಯೋ ಫೋಟೋ ಮಾಡುವುದು, ಫೋಟೋ ಕ್ಲಿಕ್ಕಿಸುವುದು ತಪ್ಪಾಗಿರುವುದರಿಂದ ಈ ಹೆದ್ದಾರಿಯಲ್ಲಿ ಬರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರವಾಸಿಗರು ಯಾವುದೇ ರೀತಿಯ ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡಬಾರದೆಂದು ಸಾರ್ವಜನಿಕರಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. யார் யாருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதை எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை எண்ணி முதலமைச்சர் செயல்பட்டு வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒரு தந்தை, ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை குழந்தைகளையும் போற்றி பாதுகாத்து வருகின்றார் உங்களை. அதனால இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் எந்த மாவட்டத்திற்கு, தமிழ்நாட்டில் உள்ள எந்த மாவட்டத்திற்கு சென்று குழந்தைகளை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு குழந்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை உரிமையோடு, உற்சாகத்தோடு, அன்போடு அப்பா அப்பா என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு என்பதை தாண்டி யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து அதை எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்படுவதுதான் உண்மையான சமூக நீதி. அந்த வகையில் தான் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர்
பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கார். முனைவர் பட்டத்திற்கான படிப்பில் இடஒதுக்கீட்டை பின்பற்றப்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கூறியுள்ளார். தஞ்சையில் அரசு பல்தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்பை அமைச்சர் கோவி செழியன் தொடங்கி வைத்தார். பிறகு பேட்டியளித்த அவர், தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கை விகிதம் அதிகரித்துள்ளதாக கூறினார். நாட்டிலேயே உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாகவும் ஆசியாவிலேயே முதலிடம் பிடிக்க வேண்டும் என்பதே தங்கள் இலக்கு எனவும் கூறினார். பொதுவாக முனைவர் பட்டம் பெறுவதில் இடஒதுக்கீடு என்பது நீங்கள் சொல்லுவது உண்மைதான். அதே நேரத்தில் ஒரு முனைவர் பட்டம் நெறியாளர் ஆண்டுக்கு 8 மாணவர்களை தேர்வு செய்கிற நிலையில் எப்பேற்பட்டவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள், தனித்தனி பேராசிரியர்களுடைய எண்ணிக்கை என்ன, பல்கலைக்கழகத்தின் பதிவு என்ன என்பதெல்லாம் இம்முறை கூர்ந்து ஆராய்ந்து அவைகளை பெற்று முதல்வரிடம் உரிய ஆலோசனை பெற்று அவைகள் கிடைப்பதற்கான முழு முயற்சியும் நாங்கள் எடுக்க காத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கனிமவள கொள்ளையை தடுக்க தவறியதாக சாத்தூர் வட்டாட்சியர் ராமநாதன் உள்ளிட்ட 4 வருவாய் அதிகாரிகள், நீர்வளத்துறை உதவி பொறியாளர் மற்றும் உதவி வேளாண் அலுவலர் உள்ளிட்ட 7 அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் உத்தரவிட்டுள்ளார். குமாரலிங்கபுரம் கிராமத்திற்குட்பட்ட பெரியகுளம் கண்மாயில் கடந்த 29ஆம் தேதி முறைகேடாக கிராவல் மண் அள்ளிக் கொண்டிருந்த 7 லாரிகள், ஒரு ஜேசிபி, கனரக ஹிட்டாச்சி உள்ளிட்ட 8 வாகனங்களை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். கனிமவள கொள்ளையில் ஈடுபட்டு தப்பியோடியவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாகவே அதிகாரிகள் மீது மாவட்ட ஆட்சியர் அதிரடி நடவடிக்கை எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆட்சியரின் நடவடிக்கை சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி அருகே பஞ்சமி நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த உளுந்து உள்ளிட்ட பயிர் வகைகள் ட்ரோன் மூலம் களைக்கொல்லியை தெளித்து அழிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் அருங்குணம் கிராமத்தில் பஞ்சமி நிலங்கள் மீட்கப்பட்டன. அந்த நிலத்தில் பட்டியலினத்தை சேர்ந்த விவசாயி சுகுமார் 5.5 ஏக்கர் பரப்பளவில் உளுந்து உள்ளிட்ட பயிர் வகைகளை பயிரிட்டிருந்தார். இன்னும் 10 நாட்களில் அறுவடை செய்ய இருந்த நிலையில் ஏற்கனவே அந்த நிலத்தை அனுபவித்து வந்த சிலர் ட்ரோன்கள் மூலம் களைக்கொல்லியை தெளித்துள்ளனர். இதனால் ஒரு சில மணி நேரத்திலேயே பசும் பயிர்கள் கருகி நாசமாகின. ஒரு 15 நபர்கள் ட்ரோன் மூலம் களைக்கொல்லி மருந்து அடிச்சு இந்த பயிர் ஃபுல்லா செத்து நாசமா போச்சு. கிட்டத்தட்ட அவர் மதிப்பு பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. அது திட்டமிட்டு அவங்க எங்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்தணும், பஞ்சமநலத்தை இவங்க அனுபவிக்க கூடாது, அந்த நோக்கத்துல செயல்பட்டு வராங்க. எனவே அரசாங்கம் இதுல சிறப்பு கவனம் செலுத்தி பஞ்சமநலத்தை தாழ்த்தப்பட்டவர்கள் எவ்வித இடைஞ்சலின்றி அனுபவிக்க தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதனால் பாதிக்கப்பட்ட சுகுமார் தெள்ளார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த விவகாரத்தில் கோட்டாட்சியர் மூலம் விசாரணை நடத்தி தீர்வு காணப்பட உள்ளதாக தெள்ளார் காவல்துறையினர் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடி மக்களுக்கான மேய்க்கால் நிலத்தில் இனி 1 அடி கூட விவசாய நிலமாக மாற்றப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் சோலூர் பகுதியில் பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட மேய்க்கால் நிலங்கள் தனியார் விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் மொத்த மேய்க்கால் நிலத்தில் 70% பழங்குடியினர் அல்லாதவர்களால் பயன்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு நீலகிரி மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டனர். தற்போது விவசாயத்திற்காக பயன்படுத்தப்படும் 390 ஏக்கர் பரப்பை விரிவடையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும், இனி 1 அடி நிலம் கூட விவசாய நிலமாக மாற்றப்படாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் வனத்துறைக்கு ஆணையிட்டனர். 390 ஏக்கர் பரப்பளவை அளவீடு செய்து எல்லையை வரையறுக்கவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைத்தனர். திருப்பரங்குன்றம் மலை குறித்த பிரச்சினைக்காக சென்னையில் யாத்திரை நடத்துவது ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி சென்னை ஏகாம்பரேஸ்வரர் கோயிலிலிருந்து கந்தக்கோட்டம் வரை வேல் யாத்திரை நடத்த அனுமதி அளிக்க உத்தரவிடுமாறு பாரத இந்து முன்னணி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது
ஆஜரான தமிழக தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா யாத்திரைக்காக கேட்கும் வழித்தடம் நெருக்கடியான போக்குவரத்து நெரிசல் நிறைந்த சாலை என்று சுட்டிக்காட்டினார். யாத்திரைக்கு அனுமதி அளித்தால் தேவையற்ற விரும்பத்தகாத பிரச்சினைகளை உருவாக்கும் என்று தனது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார். அப்போது திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினைக்காக சென்னையில் யாத்திரை நடத்துவது ஏன் என்று நீதிபதி இளந்திரையன் கேள்வி எழுப்பினார். தேவையின்றி பிரச்சனையை உருவாக்க வேண்டாம் என அறிவுறுத்திய நீதிபதி யாத்திரைக்கு வேறு இடத்தை தேர்வு செய்து தெரிவிக்குமாறு கூறி மனு மீதான உத்தரவை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்தார். சாம்சங் தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண நடந்த பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாததால் தொழிலாளர்களின் உள்ளிருப்பு போராட்டம் தொடர்கிறது. தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 3 பேரை மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதற்கு சாம்சங் நிர்வாகம் மறுப்பு தெரிவித்ததை அடுத்து உடன்பாடு ஏற்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முடிவு எட்டப்படாததால் சுங்குவார்சத்திரம் பகுதியில் உள்ள சாம்சங் தொழிற்சாலையில் சிஐடியு தொழிலாளர்கள் 9வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக மாவட்டத்தில் உள்ள 58 தொழிற்சாலைகளில் சிஐடியு தொழிலாளர்களும் உணவு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திராவில் பெண்கள் வீட்டிலிருந்து பணியாற்றும் திட்டத்தை செயல்படுத்த இருப்பதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் தகவல் தொழில்நுட்ப கொள்கை 4 வெளியிடப்பட்டது. இதுகுறித்து பதிவிட்ட முதலமைச்சர் சந்திரபாபு சர்வதேச பெண்கள் அறிவியல் தின வாழ்த்தை கூறியதோடு பெண்களுக்கு வளர்ச்சி மற்றும் வாய்ப்புகள் வழங்க உறுதியளிப்பதாக தெரிவித்துள்ளார். அவர்கள் வீடுகளிலிருந்து பணியாற்ற திட்டங்களை செயல்படுத்த ஐடி கொள்கை 4இல் திட்டங்கள் இருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் சந்திரபாபு அதிக ஐடி அலுவலகங்களை உருவாக்க சலுகைகள் வழங்க உள்ளதாகவும் பதிவிட்டுள்ளார். சென்னை கேளம்பாக்கம் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியர் ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். படூரில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு LLB மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்த போது 56 வயதான பேராசிரியர் ஸ்டாலினுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து வகுப்பறையில் மயங்கி விழுந்த அவரை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் அவர் உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கல்லூரியில் போதிய மருத்துவ வசதி இல்லாததே பேராசிரியரின் மரணத்திற்கு காரணம் என கூறி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களுடன் கல்லூரி நிர்வாகம் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ராகிங் செய்வது தவறு, மீறினால் கடும் நடவடிக்கை பாயும் என எச்சரித்தும் அதனை அலட்சியப்படுத்தும் வகையில் அக்கொடுமை தொடர்ந்தபடிதான் இருக்கிறது. தற்போது கேரள மாநிலத்தில் நடந்துள்ள சம்பவம் மனதை பதற வைக்கும் வகையில் உள்ளது. கோட்டயத்தில் உள்ள அரசு நர்சிங் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களின் ஆடைகளை களையச் சொல்லி சீனியர் மாணவர்கள் செய்த அட்டூழியம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. மது அருந்த வாரந்தோறும் ஜூனியர் மாணவர்களிடம் பணம் கேட்டு தொல்லை கொடுத்த சீனியர் மாணவர்கள் ஒரு கட்டத்தில் உடற்பயிற்சிக்கு பயன்படுத்தப்படும் கருவிகளை பிறப்புறுப்பில் கட்டி வைத்து கொடூரம் இழைத்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களில் 3 மாணவர்கள் காவல் நிலையத்தில் அளித்த புகாரை தொடர்ந்து சீனியர் மாணவர்கள் 5 பேர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கல்லூரியிலிருந்தும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் மீதான நடவடிக்கைகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அதிகாரிகளோடு ஆலோசனை செய்தார். கிருஷ்ணகிரி, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் நிகழ்ந்த பாலியல் குற்றங்களுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன. இத்தகைய சூழலில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆலோசனை செய்தார். தலைமைச் செயலகத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் டிஜிபி சங்கர் ஜிவால், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு ஏடிஜிபி ஜெயராம் மற்றும் பல்வேறு துறைகளின் அரசு செயலாளர்கள் பங்கேற்றனர். பாலியல் புகார்களின் மீது காவல்துறை தாமதமின்றி துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும், துறை ரீதியாக உடனடி விசாரணை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் அளிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொய் புகார் அளித்த குற்றச்சாட்டில் சிவகங்கை மாவட்டம் சோமநாதபுரம் காவல் நிலைய பெண் உதவி ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்து டிஐஜி உத்தரவிட்டுள்ளார். கடந்த 5ஆம் தேதி விசிக நிர்வாகி தன்னை கத்தியால் தாக்கி காயப்படுத்தியதாக சோமநாதபுரம் உதவி ஆய்வாளர் பிரணீதா காரைக்குடி டிஎஸ்பி பார்த்திபனிடம் புகார் கொடுத்தார். இதைத் தொடர்ந்து சோமநாதபுரம் காவல் நிலையத்தில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை கொண்டு விசாரணை செய்யப்பட்டது. இதில் உதவி ஆய்வாளர் பிரணீதா கொடுத்த புகார் பொய் என தெரியவந்தது.
இதையடுத்து அவரை பணியிடை நீக்கம் செய்து ராமநாதபுரம் சரக டிஐஜி அபினவ்குமார் உத்தரவிட்டார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை பகுதியில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் 2வது நாளாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. அமைச்சர் மூர்த்தி போட்டிகளை தொடங்கி வைத்தார். இதில் 904 காளைகளும் 397 வீரர்களும் களமிறக்கப்பட்டனர். ஜல்லிக்கட்டில் சிறப்பாக களமாடிய காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் தங்க காசுகள், சைக்கிள், டிவி, மிக்சி உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. ஜல்லிக்கட்டின் போது காவலர் உள்ளிட்ட 34 பேர் காயமடைந்தனர். இந்த மெடிக்கல் எமர்ஜென்சி கொஞ்சம் உள்ள வாங்க சார். மாங்குளம் பாலமுருகன் மாடுப்பா, மாடுபடி வீரர் வெற்றிபெற்ற ஒரு மிக்சி மாண்புது அமைச்சர். ஆந்திராவில் பெண்கள் வீட்டிலிருந்து பணியாற்றும் திட்டத்தை செயல்படுத்த இருப்பதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் தகவல் தொழில்நுட்ப கொள்கை 4 வெளியிடப்பட்டது. இதுகுறித்து பதிவிட்ட முதலமைச்சர் சந்திரபாபு, சர்வதேச பெண்கள் அறிவியல் தின வாழ்த்தை கூறியதோடு பெண்களுக்கு வளர்ச்சி மற்றும் வாய்ப்புகள் வழங்க உறுதியளிப்பதாக தெரிவித்துள்ளார். அவர்கள் வீடுகளில் இருந்து பணியாற்ற திட்டங்களை செயல்படுத்த ஐடி கொள்கை 4 திட்டங்கள் இருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர், அதிக ஐடி அலுவலகங்களை உருவாக்க சலுகைகள் வழங்கியிருப்பதாகவும் பதிவிட்டுள்ளார். ராகிங் செய்வது தவறு, மீறினால் கடும் நடவடிக்கை பாயும் என எச்சரித்தும் அதனை அலட்சியப்படுத்தும் வகையில் அக்கொடுமை தொடர்ந்தபடிதான் இருக்கிறது. தற்போது கேரள மாநிலத்தில் நடந்துள்ள சம்பவம் மனதை பதற வைக்கும் வகையில் உள்ளது. கோட்டயத்தில் உள்ள அரசு நர்சிங் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களின் ஆடைகளை களையச் சொல்லி சீனியர் மாணவர்கள் செய்த அட்டூழியம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. மது அருந்த வாரந்தோறும் ஜூனியர் மாணவர்களிடம் பணம் கேட்டு தொல்லை கொடுத்த சீனியர் மாணவர்கள் ஒரு கட்டத்தில் உடற்பயிற்சிக்கு பயன்படுத்தப்படும் கருவிகளை பிறப்புறுப்பில் கட்டி வைத்து கொடூரம் இழைத்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களில் 3 மாணவர்கள் காவல் நிலையத்தில் அளித்த புகாரை தொடர்ந்து சீனியர் மாணவர்கள் 5 பேர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கல்லூரியிலிருந்தும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அலுவலகத்தில் எலான் மஸ்க் மகன் சேட்டைகளில் ஈடுபட்டது கவனத்தை ஈர்த்துள்ளது. டொனால்டு டிரம்பை அவரது அதிகாரப்பூர்வ அலுவலகத்தில் எலான் மஸ்க் தனது மகனோடு சந்தித்தார். அப்போது அவரது மகனும் உடனிருந்தார். இது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. சிலர் இது தொடர்பான புகைப்படங்களையும் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜான் எஃப் கென்னடி அவரது மகனோடு அதிபர் அலுவலகத்தில் இருந்ததையும் ஒப்பிட்டு கருத்து தெரிவித்து வருகின்றனர். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியை வென்ற இந்தியா அந்த அணியை ஒயிட் வாஷ் செய்துள்ளது. இரு அணிகளுக்கும் இடையேயான 3வது ஒருநாள் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்தது. சுப்மன் கில் சதமடித்த நிலையில் கோலி அரை சதமடித்தார். ஸ்ரேயாஸ் ஐயர் 78 ரன்களும் KL ராகுல் 40 ரன்களும் எடுத்தனர். இதன் மூலம் இந்தியா 356 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி 214 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 142 ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற இந்திய அணி தொடரையும் 3-0 என்ற கணக்கில் முழுமையாக கைப்பற்றி இங்கிலாந்தை ஒயிட் வாஷ் செய்தது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருநாள் தொடரில் இங்கிலாந்தை ஒயிட் வாஷ் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆட்டநாயகன் மற்றும் தொடர் நாயகன் விருதை சுப்மன் கில் வென்றார். யார் யாருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதை எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை எண்ணி முதலமைச்சர் செயல்பட்டு வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒரு தந்தை, ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை குழந்தைகளையும் போற்றி பாதுகாத்து வருகின்றார் உங்களை. அதனால இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் எந்த மாவட்டத்திற்கு, தமிழ்நாட்டில் உள்ள எந்த மாவட்டத்திற்கு சென்று குழந்தைகளை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு குழந்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை உரிமையோடு, உற்சாகத்தோடு, அன்போடு அப்பா அப்பா என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு என்பதை தாண்டி யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து அதை எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்படுவதுதான் உண்மையான சமூக நீதி. அந்த வகையில் தான் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கார்.